everyone, welcome to our channel. Today cooking videoல egg manchurian எப்படி செய்யறதுன்னு பாப்போம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். First ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. Next பாதி குடமிளகாய் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டையும் நல்லா பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 6 முட்டை எடுத்துக்கோங்க. 4 பேர் சாப்பிட்றதுக்கு நாங்கள் 6 முட்டை எடுத்துருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவைப்படுதோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு இந்த 6 முட்டையையும் உடைச்சிக்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்னன்னு ஃபுல்லாக புரியும். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் மிக்சர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி அந்த பாத்திரம் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம அடித்து வச்ச முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி பானையில் கூட இதை வேக வச்சுக்கலாம். முட்டையை வேக வைக்கிறதுக்காக 1 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த முட்டை ஊற்றின கிண்ணத்தை எடுத்து இதில் வச்சுக்கலாம். இப்போது இந்த குக்கரை மூடி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இது வேகிற டைமில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 கப் சோள மாவு எடுத்துக்கோங்க. மைதா மாவை இப்போ இந்த பவுலில் எடுத்துக்கோங்க. கூடவே சோள மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போது நல்லா மிக்சர் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சுருந்த முட்டையை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அந்த கிண்ணத்தை வெளில எடுத்துடலாம். இப்போது ஒரு கத்தியை வச்சு இந்த சைடெல்லாம் ஒட்டாத அளவுக்கு எடுத்து விடுங்க. இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. அந்த முட்டையை சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்ச பேஸ்ட்டில் இப்போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாயை எடுத்து வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எக்கெல்லாம் இந்த எண்ணெயில் இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயிலேயே கொஞ்சம் எண்ணெயை வெளியில் எடுத்துட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாயை இதை சேர்த்துக்கலாம்.
இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி கலந்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடைசியாக பொரிச்சு வச்சிருக்கிற முட்டையை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி. நீங்கள் இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டு ஆனியன் மேலே தூவி விட்டு சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.